வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அதை பொதுமக்களுக்கும் காங்கிரசினுடைய மேலிடத்திற்கும் அகில இந்திய மேலிடத்திற்கும் தெரிவிப்பதற்கு இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரிவிப்பதற்காக இங்கே வந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களும் தொகுதி முடிவு செய்வது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான், பரிந்துரை செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் பரிந்துரை செய்து இந்த தொகுதியில் எங்கள் மாநில சேவாதளத்தின் தலைவர் திரு குங்கு விஜயன் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி முடிவு செய்வது மேலிடம். ஒவ்வொரு அணிக்கும் தர வேண்டும். இளைஞர் காங்கிரசுக்கு தர வேண்டும், மாணவர் காங்கிரசுக்கு தர வேண்டும், மகிழா காங்கிரசுக்கு தர வேண்டும். முதல் காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம். அகில இந்திய லெவலில் இருப்பது காங்கிரஸ், அடுத்த இடத்தில் இருப்பது சேவாதளம். நாங்கள் யாரையும் நீக்கணும்ல நாங்க சொல்லல. எங்களுடைய தலைவர் திரு குங்கு விஜயன் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பிரிவுகள் என்று ஒன்றும் கிடையாது, பிரிவே கிடையாது. காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு 4 பிரிவு இருக்கின்றது. அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பிரிவுகள். அதில் ஒன்று சேவாதளம், இன்னொன்று இளைஞர் காங்கிரஸ், இன்னொன்று மாணவர் காங்கிரஸ். அந்த மாதிரி அமைப்பில் நாங்கள் இருப்பதால் எங்களுக்கு இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். போட்டிருக்கோம். தொகுதியை நாங்கள் குறிப்பிடவில்லை. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு பூராம எங்களுடைய அமைப்பு உள்ளதால் அதை முடிவு செய்ய வேண்டியது திரு மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் முடிவு செய்யும். தமிழ்நாடு சேவாதளத்துக்கு ஒரு தொகுதி கேட்கிறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கேட்கிறோம். அது அகில இந்திய காங்கிரஸ் அந்த கோரிக்கை வைக்கிறோம். மாநில காங்கிரஸ் கட்சிகிட்டே நாங்கள் அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். பத்திரிகை வாயிலா தெரியப்படுத்துறது ஒரு ஜனநாயக கடமை இல்லைங்களா, உரிமை இல்லையா? அந்த உரிமைகளை நாங்க வெளிப்படுத்துறோம். இல்ல, கட்சிக்கு ஒன்றும் அழுத்தம் கொடுக்கலங்க. இதுல எங்களோட உரிமைகளை கேட்கிறோம். ஏன்னா நேரு காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் சேவாதள் 10 ஆண்டுகளா எங்களுடைய மாநில தலைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும், எல்லா மாவட்டத்திலையும். ஆனா குறிப்பிட்டு இந்த மாவட்டம் தான்ன்றது கிடையாது. எந்த மாவட்டத்துல வாய்ப்பு கொடுத்தாலும் அவருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சேவாதள் எல்லா கிராமங்களிலும் இருக்கு, தமிழகத்துல, இந்தியா முழுவதுமே இருக்கு சேவாதள். இல்ல, அப்படி கிடையாதுங்க. 18 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் நமக்கு 14 சீட்டு எக்ஸஸாவே இருக்கு. ஆனா எல்லா நமக்கு அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம். இதுல மாணவர் அணி கொடுக்கலாம், இளைஞர்கள் அணி கொடுக்கலாம், மகளிர் அணி கொடுக்கலாம். சேவாதள் தான் முன் நிற்கிறது களத்துல. அதனால சேவாதளத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்காரு அவரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா இன்னைக்கு சேவாதளம் காங்கிரஸை இன்னைக்கு வலுவடைய செஞ்சிருக்காரு, ஒரு துணை அமைப்பாக இருந்து. சார் 234 தமிழகத்தை பொறுத்த மட்டும் 234 தொகுதியில காங்கிரஸ் கட்சி பலமா இருக்கு சார். ஆனா எந்த தொகுதியில கொடுத்தாலும் எங்களுடைய மாநில தலைவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நிச்சயமா, ஏன் நம்ம மாநிலத்திலே இருக்காரு சார். ஏற்கனவே அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இருந்தாரு, இன்னைக்கு அவர் மாற்று கட்சியில போயிருக்கலாம். அவர் சேவாதள மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க.
அந்த வாய்ப்பை தான் நாங்க கேட்கிறோம். அவர் இப்போ காலமாகி விட்டார், அவர் இப்போ இல்லை. அதனால் சொன்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராகவும் அவர் இருந்தார், சேவா தளத்தின் தலைவராக இருக்கும்போது.